கட்சியே தொடங்காத ரஜினிகாந்த் எல்லா பிரச்சனைக்கும் கருத்து அவர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கும் போது பேசினார், வணக்கம் வைப்பார், ப்ரெஸ் பீப்புளுக்கு மரியாதை தருவார், எல்லாமே நடந்தது. கட்சி தொடங்கி 2-3 வருஷம் ஆச்சா? ஒரு செய்தியாளர் சந்திப்பு சந்திச்சிருக்காங்களா? சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி நடந்துச்சு, ஏதாவது கருத்து சொன்னாங்களா? மணிப்பூரில் கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தினாங்க, கருத்து சொன்னாங்களா? கிறிஸ்மஸ் விழாவில் கொண்டாடுறாங்கன்னு அடித்து பிஜேபி சங் பரிவார் பிரச்சனையாச்சு, கருத்து சொன்னாரா? இன்றைக்கி ஈரான் போர், எல்பிஜி தட்டுப்பாடு, பிஜேபி நினச்சா தடுத்துருக்கலான்னு பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன்லேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அம்பானி இன்னைக்கு நினச்சிருந்தா தட்டுப்பாடை தடுக்கலான்னு ஏதாவது கருத்து உண்டா? எந்த பிரச்சனைக்காவது கருத்து உண்டா? ரஜினி கட்சி தொடங்க போகிறாருன்னு எல்லா பிரச்சனையும் கருத்து அவர் தான். காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, இதுக்கு என்ன கருத்து சொல்கிறீங்க? ஊழல் ஒழிக்க என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாருங்க. அவரை முடக்கிறதுக்காக பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்றதையே வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வராங்களே. நீங்க செய்தியாளர் சந்திக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அதே நேரத்துல அவங்களுடைய தரப்புல வந்து நாங்க மக்களையே சந்திக்கிறோம், எங்களுடைய எழுச்சியை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது எழுச்சி கிடையாது. அதாவது ஒரு மனமுதிர்ச்சியற்ற ஒரு கூட்டம் இத்தனை இடத்துல கூடுதுன்னா அந்த இடத்துல ஒரு பொது சமூகம் அலர்ட்டாக தான் செய்யும். இப்போ ரஜினிகாந்துக்கு இல்லாத ரசிகர்களா, விஜயகாந்துக்கு இல்லாத ரசிகர்களா? இவங்கெல்லாம் அரசியல் களத்துக்கு, பொது வாழ்க்கைக்கு, பொது இடத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரஜினி இங்கே வரான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மக்கள் ஓடி போய் பார்ப்பாங்க. அதனால் ரஜினிகாந்தை விட ஒரு பெரிய ஆள் கிடையவே கிடையாது. இன்றைக்கி இவர் ஏற்படுத்துவது எல்லாமே செயற்கையானது. நான் கேட்குறேன், ஐயா நல்லகண்ணு உடலுக்கு ஒரு மரியாதை செலுத்த வந்தார், எந்த போலீஸ் பாதுகாப்பு இருந்தது? அந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தது? நீங்கள் நினச்சா வரலாம், நீங்கள் அதை உருவாக்குறீங்க. நான் வர்றேன், வந்துக்கிட்டு இருக்கேன், அவர் விஜய் கிளம்பிட்டாராம், ஃப்ளைட்டில் இருக்காரான்ட்டு 2 மணி நேரத்துக்கு வர வேண்டிய விஷயத்தை 10 மணி நேரம் ஆக்கி உங்களுக்காக பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் காக்க வச்சு வெயிட் பண்ண வச்சு தண்ணி கூட கொடுக்காம அதை ரசிக்கிறீங்க கொடூரமாக. அந்த பாகுபலி படத்தில் வந்து அந்த சிலை ஒன்று பெரிய சிலை செய்வாங்க, அது கீழே விழ போகணுன்னு மக்கள் அழுவாங்க. ஒரு நாசர் சொல்லுவாப்பில், விழட்டும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மன்னருடைய சிலை கீழே விழுந்து சாகட்டும் மக்கள் அப்படிங்காப்பு. அது மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் விஜய், நான் ஒரு பெரிய ஆள், எனக்காக 10-15 பேர் சாக தான் செய்வான், நான் ஒரு மன்னர் அப்படிங்கிற மனநிலை இருக்குது. இல்லாட்டி இப்படி இந்த பேச்சு இருக்குல்லங்க, எம்ஜிஆர் ஒரு பெரிய கவர்ச்சிங்க, ஜெயலலிதா பெரிய கவர்ச்சிங்க, கலைஞர் பேசுகிறத கேட்க கூட்டம் வருங்க. இவங்க எல்லாரையும் விட ஒரு பெரிய ஆளா, நான் வந்தாலே கூட்டம், நான் வந்தாலே என்னால் எங்கேயும் வர முடியாது, நல்லகண்ணை ஏற்க எப்படி வந்தீங்க, நாளைக்கு பிரச்சாரம் செய்ய எப்படி வருவீங்க? அப்போ இது எல்லாமே இவரை குறித்து இவங்க கொடுக்குற பில்டப்பு. ஐயோ பாவம், அவர் வந்தால் கூட்டம் வருதான், திமுக அரசு முடக்குதான் அப்படின்னு. இவர் வந்து வீரத்தை பற்றிலாம் அவர் பேசுகிறார், தைரியமாக நின்னார்னு. கரூரில் 44 பேர் செத்து போயிட்டாங்களேன்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பீப்புள் கேட்குறான், சார் உங்கள் மீட்டிங்கில் ஓடுறாருங்க.